ஒரு ஆணை ஆணா காட்டுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன்கிற ஒரு ஹார்மோன் தாங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஹேர் ஃபாலுக்கு இதுவே ரீசன் அமையுது. அப்போ எனக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்ல மாற்றம் ஏற்பட்டா எனக்கு ஹேர் ஃபால் சரியா போயிடுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? கண்டிப்பா போகும். ஆனா என்னன்னா நளினமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஆணா காட்டுறது டெஸ்டோஸ்டிரோன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலா இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்டோஸ்டிரோன்ங்கிறது வந்து நல்லா ஆக்டிவா இருக்கிற ஆண்களுக்கு எனர்ஜியா வெளியே போயிடும். இல்ல நான் எல்லாம் ஆக்டிவா இருக்காம எனக்கு வெறும் ஜஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி போதிய அளவு பண்ணாம இருக்கிற ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது டிஹெச்டியா கன்வெர்ட் ஆகும். அந்த டிஹெச்டி தான் வந்து உங்களுக்கு ஹேர் பிளாக்கர்ஸா போய் மாறி நின்று அதுக்கு கிடைக்க வேண்டிய விட்டமின்ஸ் நியூட்ரிஷன்ஸை தடுக்குது. ஸோ நல்ல எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா நீங்க இருந்தீங்கன்னாவே இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து எனர்ஜியை வெளியே போறதுனால அதனால முடி கொட்டுற பிரச்சனையை உங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. கமெண்ட் அண்ட் ஷேர் பட்டனை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.